புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே ஜெயலலிதா அம்மாவின் அறிமுகம் கிடைத்து அவரோடு அரசியல் செய்தவர். ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கை உரியவராக சசிகலா அப்போதிலிருந்தே விளங்கினார். எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவில் பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் நிகழ்ந்தன. ஜானகி அம்மையார் தான் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்ற குரலாம் அப்போது எழும்பியது. இதனால் இறுதி ஊர்வலத்தில் ஜெயலலிதா அவர்களை பல பிரிவினை அதிமுகவினர்கள் பகிரங்கமாக தாக்கினார்கள், அவமானப்படுத்தினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த சசிகலா அவரின் பாதுகாப்பு கருதி மன்னார்குடியிலிருந்து உறவினர்கள் மற்றும் 40 பேரை அழைத்து வந்து ஜெயலலிதா அம்மையாரின் பாதுகாப்புக்காக அமர்த்தினார். அன்று ஜெயலலிதா அம்மையாரை பாதுகாத்த பெருமை சசிகலா அம்மையாரை சாரும். சசிகலா அம்மையார் அன்று பாதுகாப்புக்காக ஆட்களை நிறுத்தாவிட்டால் ஜெயலலிதா அவர்களின் உயிருக்கும் ஆபத்தாக நேர்ந்திருக்கும், அரசியல் வாழ்க்கைக்கும் கேள்விக்குறியாக அமைந்திருக்கும். இதை கருத்தில் கொண்டு அன்றே ஜெயலலிதா அம்மையாருக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் சசிகலா அம்மையார். 1989ஆம் ஆண்டில் ஜெயலலிதா அம்மையாரின் பாதுகாப்பு கருதி அவரே சசிகலா அம்மையாரை போயஸ் கார்டன் இல்லத்தில் குடியமர்த்தினார். இதற்கு காரணம் உறவினர்கள் அவரிடம் இல்லை, பாதுகாப்புக்கு வேறு ஆட்கள் இல்லை, நம்பிக்கைக்குரிய ஆட்களும் இல்லை. அதனால் சசிகலா அம்மையாரின் பாதுகாப்பில் நம்பிக்கையுரையாகவும் அவர் விளங்கியதால் அவரே தன் போயஸ் கார்டன் இல்லத்தில் குடியமர்த்தினார். 1991ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார். இவர் முதலமைச்சராக பதவியேற்றதில் சசிகலா அம்மையாரின் பங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்களால் அழைத்து வரப்பட்ட ஜெயலலிதா அம்மையாருக்கு தமிழ்நாட்டு வாக்காளர்களின் பல்சு, எந்த தொகுதியில் எந்த வேட்பாளரை நிறுத்துவது, எந்த பகுதியில் எந்த சமுதாயம் அதிகமாக இருக்கிறது என்ற விஷயமெல்லாம் தெரியாது. அது நன்கு அறிந்தவர் சசிகலா அம்மையார். இதனால் அரசியலில் தேர்தல் காலங்களில் எந்த வேட்பாளரை நிறுத்துவது, எந்த தொகுதியில் எந்த வேட்பாளரை போட்டியிட வைப்பது, யாருடன் கூட்டணி அமைப்பது, யாரை கட்சியுடன் சேர்ப்பது, யாரை கட்சியில் விலக்குவது, யார் கட்சிக்கு துரோகம் செய்தார்கள், யார் கட்சிக்கு உழைக்கிறார்கள் என்ற மாவட்ட அளவிலிருந்து உயர்மட்ட நிர்வாகக்குழுவிலிருந்து சாதாரண வார்டு கவுன்சிலர், கிளை செயலாளர் வரைக்கும் அதிமுக கட்சியின் தொண்டர்களையும் பல்சை அறிந்தவர் சசிகலா அம்மையார். இதனால் ஜெயலலிதா அம்மையாருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து அரசியலில் அப்போதே ஈடுபட்டார் சசிகலா அம்மையார். எம்ஜிஆர் இறந்துவிட்டார். ஜெயலலிதா அம்மையாருக்கு மக்கள் பல்ஸ், தொண்டர்கள் பல்ஸ் தெரியாது, அதிமுக அழிந்துவிடும் என்றெல்லாம் பேசியவர்களுக்கு சசிகலா அம்மையாரின் சப்போர்ட் ஜெயலலிதா அம்மையாரை அரியணையில் அமர்த்தியது. அதுவே 1991ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சராக ஆக்கியது. சசிகலா அவர்களின் பலமும் அப்போது ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிந்தது. அந்த அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் மூலம் சசிகலா அம்மையாரின் மறைமுக சப்போர்ட்டோடு தலைநிமிர்ந்து நின்றது என்பதுதான் உண்மையான வரலாறு. ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆன பிறகு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் என யாரிடையும் ஜெயலலிதாவை நேரடியாக சந்திக்க முடியாது. சசிகலா அம்மையாரின் கண் பார்வை பட்டால் தான் அனைவருக்கும் பதவி அதிகாரம் கிடைத்தது. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விளங்கினார் சசிகலா அம்மையார். அந்த காலகட்டத்தில் கலைஞர் போன்ற மிக பெரும் ஆளுமைகள் இருந்த காலகட்டத்தில், அதே ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வலுவான ஒரு எதிர்க்கட்சி இருந்த காலத்தில் அதற்கு நிகராக போட்டி போட்டு ஆட்சியை பறித்து கைப்பற்றுவது அவரது எளிதல்ல. ஆனால் ஜெயலலிதா அம்மாவோடு சசிகலா அம்மாவின் சப்போர்ட்டோடு அந்த கட்சி பல தொகுதிகளில் வெற்றி பெற்று எம்ஜிஆர் விட்டு சென்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறிதும் அச்சுக்குலையாமல் மீண்டும் எம்ஜிஆர் வைத்திருந்த கட்சியை விட அதிகப்படியான வாக்கு வங்கியை உயர்த்திய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்ந்து நின்றது. அதற்கு முழு மூச்சாக பின்புலத்தில் இருந்து செயல்பட்டவர் சசிகலா அம்மையார். 1998ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பிறகு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி அமைய அதிமுக உதவியது. அப்போதே அந்த கூட்டணி அமைய முழு காரணமாக இருந்தவர் சசிகலா அம்மையார் என்று கூறப்படுகிறது. சசிகலா அம்மையாரின் செயல்பாடுகள், அரசியல் ஞானம் பற்றி திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்களே பல பேட்டிகளில் கூறியுள்ளார். அதே ஒன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை வழிநடத்தும் ஆளுமைமிக்க தலைவர் தற்போது சசிகலா அம்மையார் மட்டும்தான் என்று தொடர்ந்தும் பலமுறை திரு சுப்பிரமணிய சுவாமி போன்ற சீனியர் தலைவர்கள் பேசியும் வருகின்றார்கள். அதற்கு காரணம், அவர் தேர்தலை சந்திக்கிற போதும்
அவர் அரசியலில் தீவிரமாக இருந்த காலத்திலும் சசிகலா அம்மையார் அரசியலில் மறைமுகமாக செயல்பட்டார் என்பதுதான் உண்மை. ஜெயலலிதா அம்மையாருக்கு முழு பின்புலமாக இருந்து அரசியல் காய்களை நகர்த்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கியை தக்க வைத்த பெருமை சசிகலா அம்மையாருக்கு உண்டு. தமிழகத்தில் அதிக பெரும்பான்மை மிக்க சமுதாயமாக விளங்கும் முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்குகள் அதிமுகவுக்கு எம்ஜிஆர் இருந்த காலத்தை விட ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இன்னும் அதிகரித்தது. அதற்கு காரணம் சசிகலா அம்மையார் கூட இருப்பதுதான் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் கூட இருப்பதனால் முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் சின்னம்மா என்று உரிமையோடு பேசியதோடு தங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் ஜெயலலிதா அம்மையாரின் பக்கத்தில் இருக்கிறார் என்ற பெருமையோடு அவர்கள் தொடர்ந்து வாக்களித்து வந்தார்கள். தற்போது அதிமுக தோல்விக்கும் சசிகலா அம்மையார் நீக்கப்பட்டதற்கும் தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி எம்ஜிஆர் விட்டு சென்ற பிறகு முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்கு வங்கி கூடுவதற்கு அதிகரித்ததற்கு காரணம் சசிகலா அம்மையார் இருக்கிறார் என்பதனால்தான். சசிகலா அம்மையார் இல்லாமல் முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்கு வங்கியை அதிமுக பெற முடியாது என்பது சமீப கால தேர்தல் முடிவுகளை கூறுகிறது. இதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தார். அதனால்தான் அவர் சிறை செல்லும் போது முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக்கினார். அதற்கு காரணம் சசிகலா அம்மையார் தான் என்பதை ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பலமுறை ஒப்புக்கொண்டுள்ளார். ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அதிமுக ஆட்சி கவிழும் என்றும் அந்த கட்சியை ஒருநிலைப்படுத்த முடியாது, அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைக்க முடியாது என்ற நிலைமை இருந்தபோது ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் செய்து தனியாக சென்ற பிறகு தனி ஒரு ஆளாக அதிமுக அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து கூவத்தூரில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்கியவர் சசிகலா அம்மையார். அந்த ஆளுமை, அந்த இக்கட்டான சூழ்நிலையில் மத்திய அரசு எதிர்ப்பு, ஆளுநர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, பொதுமக்களும் சில பேர் எதிர்ப்பு, இவ்வளவு பல எதிர்ப்புகளை மீறி தனி ஒரு ஆளாக அதிமுக எம்எல்ஏக்களை ஒருங்கிணைத்து அம்மாவின் ஆட்சியை நான் நிலைநிறுத்துவேன் என்று அந்த ஆட்சியை நிலைநிறுத்தியவர். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரென்றே தெரியாது. அதற்கு முன்பு தமிழ்நாடே அறிந்தது கிடையாது. ஆனால் இவர்தான் முதலமைச்சர் என்று அறிமுகப்படுத்திய அடுத்த நிமிடம்தான் உலகுக்கே தெரியும் எடப்பாடி பழனிசாமி என்பவர் இருக்கிறார் என்று அதிமுகவில். உடனே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வழங்கினார். சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தது, சிறை சென்றார். ஆனால் ஆட்சி பல பிரச்சனைகளை தாண்டி தொடர்ந்து நடந்தது. இதில் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுபட்டு பிரிந்தனர். பிறகு சிறையிலிருந்து வந்த சசிகலா அம்மையார் சில காலம் ஒதுங்கியிருப்பதாக அறிவித்தார். அதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி கொடுத்தவரை கட்சியிலிருந்து நீக்கியது, அவரை பற்றி அவரதாக அநாகரிகமாக பேசியது போன்ற துரோகங்கள் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே சிறு காலம் ஒதுங்கியிருந்தார். ஆனால் தொடர்ந்து 10 தேர்தல்களில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்றுவிட்டார். இப்போது அதிமுக அதல வாதாளத்தில் நிற்கிறது. இதிலிருந்தே தெரிகிறது சசிகலா அம்மையாரின் ஆதரவு இல்லாமல் அதிமுக வெற்றி பெற முடியாது என்று. ஏனென்றால் ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெறுவதற்கு காரணமே சசிகலா அம்மையார் என்பதுதான் அனைவருக்கும் தெரியும். இப்போதுதான் புரிகிறது. அதனால் சசிகலா அம்மையாரை சேர்த்தால் மட்டுமே அதிமுக வெற்றி பெற முடியும் என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அதிமுகவின் அனைத்து நிர்வாகத்தையும் நன்கு அறிந்தவர் சசிகலா அம்மையார் என்பது தெரிகிறது. அதிமுக தோல்வியை வேறு எந்த காரணமும் கூறப்படவில்லை. சசிகலா அம்மையார் இல்லாமல் அதிமுக எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என்பதற்கு எடப்பாடி பழனிசாமியின் 10 தோல்வி ஒரு காரணம். ஆகவே மீண்டும் கட்சி ஒருங்கிணைப்பு தான் அந்த கட்சிக்கு வெற்றியை தரும். அதை முன்னாள் அமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த கட்சி சசிகலா அம்மையாரை சேர்த்து கொண்டு மீண்டும் தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் பயணித்தவர். எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுக வளர்ச்சிக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு உறுதுணையாக இருந்தவர். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக காரணமாக இருந்தவர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக காரணமாக இருந்தவர். திரு டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலராக காரணமாக இருந்தவர். ஏன் இன்று இருக்கிற 75% அதிமுக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே சசிகலா அம்மையாரால் அதிமுகவில் அம்மாவிடம் அறிமுகம் செய்யப்பட்டவர்கள். சசிகலா அம்மையார் இல்லாமல் அதிமுக இல்லை. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சிக்காக அரும்பாடுபட்டவர். அவர் தயவு இல்லாமல், அவர் ஆதரவு இல்லாமல் அதிமுக ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.